அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தேசிய ஆசிரியர் சங்கம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் ஆண்டாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தொடர் ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள்ல 43வது வகுப்பு தாள் 1 மற்றும் 2ற்கு உரிய சமூக அறிவியல் பாடப்பகுதி. முதல் பாடம் குடும்பம்ங்கிற ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க. நமக்கு தலைப்புகள்ல மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஒரு சமுதாயம் என்பது குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். தனிநபர்கள் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தாய், தந்தை, குழந்தைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்வதான் குடும்பம்னு சொல்றோம். இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். ஓகே, அதே போல தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு முறை இது நமக்கு தெரியும். தாய் வழி மூலம் உறவினர்களாக மாறுவது, தந்தை வழி மூலம் உறவினர்களாக மாறுவது. குடும்பத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் நமக்கு அடிப்படை தேவைகளை அளிக்குது. உணவு, உடை, இருப்பிடம். அதே போல இந்த 2வது பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது. நினைவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க எழுத வேண்டியதில்லை, நினைவில் வச்சுக்கோங்க. குடும்பம் என்பது உடல் ரீதியான, மன ரீதியான, ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை அளிக்கும் முதல் பள்ளியாக செயல்படுகிறது. ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். இதை நம்ம சைக்காலஜிலையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்கூல் செகண்ட் ஃபேமிலி. இதை நம்ம பள்ளிகள்ல நம்ம மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை. அப்போ குடும்பம் உடல் ரீதியான, மன ரீதியான, ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை அளிக்கக்கூடிய முதல் பள்ளி அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் நினைவுல வச்சுப்போம். ஏன்னா இது சைக்காலஜி பாடத்திலையும் இது வருது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு இதை நம்ம நினைவில் கொள்வோம். அதே போல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட வேல்யூ எஜுகேஷன் இருக்கு. பட் நம்ம காலம் கருதி சில விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. அன்பு, மரியாதை, பாதுகாப்பு, பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற விஷயங்கள் அதுல வருது. விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் சிறந்த பண்பு. இத நம்ம நினைவில் கொள்வோம். விருந்தோம்பல் என்பது தமிழர்களினுடைய சிறந்த பண்பு. நம்ம வீட்டுக்கு வரவங்கள அவங்களுடைய தேவைகளை அறிந்து, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, அவங்களுக்கு உணவளித்து அப்படி செய்யற அந்த விருந்தோம்பல் என்பது தமிழர்களுடைய உயரிய பண்பு. அத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு தெரியும், உறவினர்கள் நமக்கு தெரியும். அது இல்லாம நமது வீட்டிற்கு வரக்கூடிய பால்காரர், காய்கறி வியாபாரி, செய்தித்தாள் போடுபவர், கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவங்க, இவங்கெல்லாம் வெளிநபர்கள், இவங்கெல்லாம் வெளியாட்கள் அப்படிங்கிறத நம்ம கவனம் வச்சுப்போம். அதே போல அண்டை வீட்டுக்காரர்கள் நமக்கு தெரியும், நம்ம பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க அப்படிங்கிறதுல கவனம் வச்சுப்போம். முக்கியமானது இதுதான். குடும்பத்தினுடைய வரவு செலவு திட்டம், பட்ஜெட் ஆஃப் த ஃபேமிலி. நாம நம்முடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட்ஜெட், நம்ம வரவு செலவு திட்டம் தயார் செய்யணும். அதன் அடிப்படையில தான் நம்ம செலவு செய்யணும். வரவுக்கேற்ற செலவு செய்யணும். வரவை மீறி செலவு செய்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும். ஆக எளிமையே நம்முடைய மிகச்சிறந்த கொள்கை அப்படிங்கிறத நம்ம கவனம் எடுத்துப்போம். ஓகே, மீள்பார்வை. இந்த பாடத்துல உள்ள கீ பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். இந்த பாடத்துல உள்ள கீ பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம் சமுதாயத்தினுடைய அடிப்படை அழகு. இந்த முதல் வரிய நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். குடும்பம் சமுதாயத்தினுடைய அடிப்படை அழகு. அடுத்தது, அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடத்தை குடும்பம் நமக்கு அளிக்கிறது. ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ்வது, அதே போல நமக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம், பகிர்ந்து கொள்ளல் போன்ற மதிப்புகளை குடும்பம் நமக்கு அளிக்கிறது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தது. உடல் ரீதியான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி, ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை முதலில் அளிப்பது குடும்பம். இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. குடும்பம் நமக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம், பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற மதிப்புகளை அளிக்கிறது. இப்ப நம்ம பார்த்த வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். கடைசியா குடும்பம் நமக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது. ஓகே, முக்கியமான கேள்வி கொடுத்திருக்காங்க. சமுதாயத்தின் அடிப்படை அழகு குடும்பம். நாம கிராமம்னு எழுதிடுவோம். ஆனால் சமுதாயத்தின் அடிப்படை அழகு குடும்பம். இதை நாம நினைவில் வச்சுப்போம். அடுத்தது, நம்முடைய நண்பர்கள். நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு வரும்போது இதுல செவிலியர் வருவாங்க, மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் அவங்க வருவாங்க. அதே போல முதலுதவி அப்படின்னா என்ன? ஒரு முறையான சிகிச்சைக்கு முன்னால் அளிக்கப்படும் உயிர் காக்கும் உதவி. அந்த முதலுதவி வாகனத்துல 108 நம்ம சொல்லக்கூடிய அந்த வாகனத்துல என்னென்ன இருக்கும்னா, ஒரு மருத்துவர் இருப்பாங்க, செவிலியர் இருப்பாங்க, முதலுதவி உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் இருக்கும். டாக்டர் இல்லைன்னா கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு
கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற ஒரு உதவியாளர் ஒருத்தர் இருப்பார். ஓகே, அடுத்தது அவசர ஊர்தி வாகனத்தை எவ்வாறு தொடர்பு கொள்வார்? இதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சப்போஸ் அது வரும்போது சரியா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நாமே ஒரு கைதட்டல் கொடுத்துருப்போம். அடுத்தது குட் சாமரிட்டன் லா, கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களுக்கான சட்டம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களுக்கான சட்டம். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட்னா அவங்கள போய் தூக்குறதுக்கே பயப்படுவாங்க. எப்ப போலீஸ்ல போய் நிக்கணும்ப்பா, ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கணும், கோர்ட்ல போய் நிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஆக்சிடென்டா இருந்தா உடனடியா நீங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர சொல்லி அவங்க கிட்ட உங்க டேட்டா கூட கொடுக்க தேவையில்ல. அவங்களிடம் நீங்க உங்க டேட்டா கூட கொடுக்க தேவையில்ல. உங்களை எங்கேயும் அவங்க கூப்பிட மாட்டாங்க. மருத்துவமனையில நீங்க சிகிச்சை அவங்களுக்கு அளிக்கும் போது நீங்க உங்களுடைய நேம கொடுக்க தேவையில்லை. அதற்கான கட்டணத்தை கொடுக்க தேவையில்லை. அதே போல காவல்துறை இதர சட்ட விதிகளுக்கு பயப்படாம எல்லாருமே வந்து உதவி செய்யலாம் அப்படிங்கிற வழிவகை இந்த குட் சாமரிட்டன் லாவில் இருக்கு. இது வரும்போது அறிமுக சலுகையாக இதை செய்யறவங்களுக்கு ஒரு சிறு தொகை வந்து அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது. இது 2014 மத்திய அரசு உருவாக்கியது. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். குட் சாமரிட்டன் லா, தமிழ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு பேரு. கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களுக்கான சட்டம் 2014 மத்திய அரசு உருவாக்கியது. இது வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் உருவாக்கப்பட்டது. அதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இதுல வந்து விபத்தில் சிக்கியவர்களோட மருத்துவமனைக்கு போகலாம். அவங்க பேரை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு உதவி பண்ணலாம். சிகிச்சைக்கு பணம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. மற்றபடி சட்ட ரீதியான எந்த ஒரு இடரும் இருக்காது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த 101, 100, 108 இந்த 3 எண்கள் இருக்கு. இந்த 3 எண்களும் எதுக்குங்கிறது நமக்கு தெரியும். 100 காவல்துறை அப்படின்னு சொல்லுவோம். 101 தீயணைப்புத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை. அது வந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை. அதே போல 108ங்கிறது ஆம்புலன்ஸ். ஓகே, இந்த 101, 100க்கும் இந்த 3க்கும் சேர்த்து நீங்க 100 கூட பயன்படுத்தலாம். இந்த நம்பர் உங்களுக்கு நினைவில் இல்லைன்னா 100 கூட நீங்க பயன்படுத்தலாம். அவங்க டைவர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு பேரிடர் நடக்குது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துக்கு ஒரு தீயணைப்பு வாகனம் வரணும் அப்படிங்கும்போது 101க்கு தான் அழைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு தெரியல 100க்கு நீங்க பண்ணீங்கன்னா கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் த ப்ராப்பர் நம்பர் இஸ் 101. அதை நம்ம நினைவில் கொள்வோம். அடுத்தது தீயணைப்பு வீரர்கள், விவசாயிகள், பொறியாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்களின் சேவை நமக்கு பயன்படுத்துறோம். நம்ம வாழ்க்கையில அவங்களுடைய சேவை நமக்கு பயன்படுது. அதனால அவங்கள வந்து நம்ம நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராணுவ வீரர்கள், அவங்க நம்மள பாதுகாக்கிறாங்க. அதே போல இந்திய தேசிய ராணுவம், அதை உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நினைவில் கொள்வோம். இந்திய தேசிய ராணுவம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். பட் பதட்டத்துல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஒரு சின்ன வார்த்தைய நம்ம கொஞ்சம் குழப்பமா கேள்வியை கேட்கும் போது அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும்போது தடுமாறிடுவோம். சின்ன பிள்ளை மாதிரி 3வது பாடத்தை எடுத்துக்கிட்டீங்களே சார்லாம் கேட்காதீங்க. இது நிச்சயமா நமக்கு முக்கியமானது. ஏன்னா இதுல உள்ள சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ், சில ஆண்டுகள், அது எல்லோருக்குமே எல்லா நேரமுமே நினைவில் இருக்காது. அதனாலதான் நம்ம இதை பார்க்கிறோம். ஒரு மணி நேரம் நானும் தொடர்ச்சியா பேசுறேன், நீங்களும் தொடர்ச்சியா கவனிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அது உங்களுக்கு உதவுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க சொல்றோம். இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஓகே, அடுத்து நீதிபதிகள், இவங்களை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது யார? ஆசிரியர்கள், மருத்துவர், பொறியாளர், காவல்காரர், இவங்கெல்லாம் நமக்காக பணியாற்றாங்க. அவங்கள நண்பர்கள் அப்படின்னு சொல்றோம். தீயணைப்பு வீரர்கள், சாலை பணியாளர்கள், கட்டட பணியாளர்களுடைய பணிகள் சொல்லியிருக்காங்க. அதே போல ராணுவ வீரர்களுடைய பணியை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேகமாவே போவோம். அடுத்தது ஊராட்சி மன்றம், கிராம சபை, அது நமக்கு தெரியும். அது தனி, இதுல வராது. ஓகே, ஊராட்சி மன்றங்கள் வந்து நம்முடைய நாடு வந்து பெரிய நாடு. அதை நிர்வாகம் பண்றதுக்காக பல விதங்கள்ல இது பிரிக்கப்பட்டிருக்கு. மாநிலம், மாவட்டம், மத்திய ஆட்சி பகுதி, பேரூராட்சி, இப்படி நிறைய பிரிச்சிருக்காங்க. இதுல ஊராட்சி அமைப்பினுடைய அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராம ஊராட்சி.
இதுல ஊராட்சி மன்றங்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்கு. இந்த ஊராட்சி அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா அந்தந்த பகுதி மக்களுக்காக அந்தந்த பகுதி மக்களை பண்றது. இப்போ தமிழ்நாடு அளவுல ஒரு நிர்வாகம் இருந்தால் கூட நம்ம மாவட்ட அளவுல ஒரு நிர்வாகம் இருக்கும். அடுத்தது நம்முடைய ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம் அளவுல ஒரு நிர்வாகம் இருக்கும். அதுக்கு கீழே கிராம ஊராட்சி அளவுல ஒரு நிர்வாகம் இருக்கும். இதுதான் ஊராட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். இது 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். இந்த 73 1993. இதை கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1993 இதன் அடிப்படையில தான் நடைமுறைக்கு வருது. இதனுடைய முக்கியமான அம்சம் எதுன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை. இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை. ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் குறைந்தபட்சம் 500 மற்றும் 500க்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கும். இதை நம்ம ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். இதுல குறிப்பெடுக்க வேண்டிய விஷயம் 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம், ஏப்ரல் 1993. இதன் முக்கிய அம்சம் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை. இதை நாம குறிப்பெடுத்துக்கிறோம். இது நமக்கு தெரியும். கிராம அளவுல கிராம ஊராட்சி, வட்டார அளவுல ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட அளவுல மாவட்ட ஊராட்சி. இந்த ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து சமிதி அப்படிங்கறதெல்லாம் அகில இந்திய அளவுல எல்லா மாநிலங்கள்லயும் புரியணுங்கிறதுக்காக அது ஒரு கீவேர்டா யூஸ் பண்றாங்க. ஊராட்சி மன்றம், கிராம ஊராட்சியில எத்தனை பேர் இருப்பாங்க? தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் 6 15 வரை இருப்பார்கள். இதை நாம நினைவில் கொள்றோம். அடுத்தது அவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் நமக்கு தெரியும். அடுத்தது சோழ அரசு குடவோலை முறையின் மூலம் கிராம நிர்வாகத்துக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தனர். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரு கல்வெட்டு மூலம் நமக்கு தெரியுது. இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிப்போம். ஏன்னா இது திரும்ப திரும்ப நமக்கு வருது பாடங்கள்ல. ஒவ்வொரு குடிமைகள்லையும் இது ஒவ்வொரு வகுப்புலையுமே, ஒவ்வொருன்னு சொல்ல முடியாது, அதிகமான வகுப்புகள்ல பின்னாடி வருது. இதை நினைவில் கொள்வோம். சோழ அரசு குடவோலை முறை, காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டுகள், இதை நாம நினைவில் கொள்வோம். இது என்ன முறைனா, குளத்துக்குள்ள அவங்க விருப்பமான பேரை எழுதி போட்டு ஒரு சிறுவனை கூப்பிட்டு அந்த ஓலையை எடுக்க சொல்லி அதுல யார் பேர் இருக்கோ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதா அறிவிக்கிறது தான் இந்த குடவோலை முறை. ஆக்சுவலா இது ஜனநாயக அடிப்படையில இல்லை அப்படின்னா கூட மக்கள் அவங்களுக்கு தேவையானது ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இது நிகழக்கூடியது. அடுத்தது ஊராட்சி மன்றத்தால் செயல்படுத்தப்படும் கட்டாய பணிகள். இதுல 2 விஷயம் இருக்கு. தன்னார்வ பணிகள், கட்டாய பணிகள், ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், வாலண்டியரி ஃபங்க்ஷன்ஸ். இதை நம்ம நினைவில் கொள்வோம். ஊராட்சி மன்றத்தால் செயல்படுத்தப்படும் கட்டாய பணிகள் என்னென்ன? மின்சாரம் வழங்குவது, தெருவிளக்குகளை பராமரித்தல், பொது கிணறு தோண்டுதல் பராமரித்தல், குடிநீர் வழங்குவது, சாலைகள் போடுவது பராமரித்தல், கழிவுநீர் கால்வாய்களை ஏற்படுத்துதல், சிறிய பாலங்களை கட்டுதல், தொடக்கப்பள்ளி கட்டிடங்களை பழுது பார்த்தல், சுகாதார வசதிகளை அளித்தல். சார் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணுது, அப்ப ஊராட்சி மன்றம்னு சொல்றீங்க அப்படின்னா, அவங்க பண்றாங்கன்னா அதோட ஃபண்ட் இங்க இதன் வழியாக தான் செயல்படுத்தப்படும். இதை நாம நினைவில் கொள்வோம். அறிவிப்பு மாநில அளவுல வந்தாலும் அது அந்த சார்ந்த ஊராட்சியினுடைய முன்மொழிவாக இருக்கும். அவங்க கூட்டம் போட்டுதான் அதை அங்கீகரிக்க முடியும், அவங்க செயல்படுத்துவாங்க. அடுத்தது கிராம ராஜ்யம் என்கிற வார்த்தை, கிராம சுயராஜ்யம் என்கிற வார்த்தை முதலில் மகாத்மா காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நாம நினைவில் கொள்வோம். அடுத்தது நம்ம ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தேவையான நிதி நம்ம எப்படி கிடைக்குது? மத்திய அரசு, மாநில அரசு கிராம ஊராட்சிக்கு தேவையான நிதியை வழங்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மேற்கண்ட பணிகளை எல்லாம் செயல்படுத்துவது ஊராட்சி தான், கிராம ஊராட்சி தான். ஆனா அவங்களுக்கான ஃபண்டிங் யார் பண்ணுவாங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணும். அந்த நிதியை கிராம வளர்ச்சிக்காக கிராம ஊராட்சி செயல்படுத்தும். அதே போல வரி வசூலிப்பது கிராம ஊராட்சி மன்றத்தினுடைய முக்கியமான பணி. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வீட்டு வரி, அந்த வீட்டு வரி ரசீது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது கிராம ஊராட்சி தான். அவங்கதான் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறது எல்லாமே அந்த கிராம ஊராட்சியினுடைய பணிகள். அதே போல நம்ம வீடுகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது, பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இன்ஜினியரை வச்சு அதுக்கு பிளான் போடுவோம். அந்த பிளானை அங்கீகரிப்பதும் கிராம ஊராட்சி மன்றத்தினுடைய பணிதான். அநேகமா 3 மாடி வரலையும் ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா கிராம ஊராட்சி, அதுக்கு மேல போகும்போது
மண்டல அலுவலர், ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது கட்டாய பணிகள், அடுத்தது தன்னார்வ பணிகள், டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன். இது என்னன்னா வாலண்டியரி ஃபங்க்ஷன். என்னன்னா சாலைகளின் ஓரங்களில் மரம் நடுதல், பொது அங்காடிகள் அமைத்தல், பூங்காக்கள் ஏற்படுத்துதல், தங்கும் விடுதிகளை உருவாக்குதல், விளையாட்டு மைதானங்களை உருவாக்குதல், நூலகங்களை உருவாக்குதல், முதியோர்களுக்கான கல்வி நிலையங்களை ஏற்படுத்துதல், கிராம விழாக்களை கொண்டாடுதல். இது 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 ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது அவ்வளவு டீப்பா இதுக்குள்ள போக மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல கிராம ஊராட்சியில என்னென்ன வரி வாங்குறாங்க? தொழில் வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி. இந்த 4 வரியும் கிராம ஊராட்சியினுடைய வரி வரி வசூல் பண்ணுவாங்க அவங்க. அதே போல கோயம்புத்தூர் ஓரந்துறை ஊராட்சியில் உள்ள 850 வீடுகள் இலவசமா கட்டித்தரப்பட்டிருக்கு. அந்த ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கிராமம் நிர்மல் புரஸ்கார் விருது, பாரத ரத்னா, ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருது கிடைச்சிருக்கு. அநேகமா அவங்க மின்சாரத்தை அவங்களே அவங்க ஊராட்சிக்கு தேவையானதை ஜெனரேட் பண்ணிட்டு அவங்க அதை சேல்ஸும் பண்றாங்க, மாநில அரசுக்கு விற்பனையும் செய்யறாங்க அப்படின்னு எனக்கு படித்த ஞாபகம். கூடுதல் தகவலா வச்சுக்கோங்க. இப்போதான் இந்த கிராம சபை அப்படிங்கிறது வருஷத்துக்கு 6 முறை கூடணும். கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள் ஜனவரி 26 குடியரசு தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், மே 1 இன்றைக்கு, அதே போல ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இந்த 6 நாட்கள்ல இந்த கிராம சபை கூட்டம் கூடணும். கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு 6 முறை கூடணும். அது என்ன நாட்கள் நமக்கு தெரியும். ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, இது 3மே நமக்கு தெரியும். குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி. அதற்கு மேல கூடுதலா தொழிலாளர் தினம், உள்ளாட்சி தினம், உலக தண்ணீர் தினம். இந்த மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இதை நம்ம குறிப்பெடுத்துப்போம். இத குறிப்பு எடுத்திருக்கீங்களான்னு தெரியல, கொஞ்சம் இதை எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இது ஒரு 370 பக்கம். அதை நீங்க முழுசா தேடுறதுக்கு டைம் ஆகும். நீங்க அதை குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஒரு டாக்டர் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதினீங்கன்னா கூட ஓகே தான். உங்களுக்கு புரியுற அளவுக்கு எழுதிக்கிங்க. கிராம சபை மக்களாட்சியின் அடிப்படை, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு 6 முறை கூடணும், ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். நடைபெறும் நாட்கள் குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி. இந்த நாட்கள் நமக்கு நன்றாக தெரியும். அடுத்தது உலக தண்ணீர் தினமான மார்ச் 22, தொழிலாளர் தினமான மே 1, உள்ளாட்சி தினமான நவம்பர் 1. இதை நாம நினைவில் வச்சுக்கோம். கிராம ஊராட்சி போன்றே நகராட்சியும் இருக்கு. நகராட்சியில 5000 முதல் 30,000 வரை மக்கள் தொகை இருக்கும். அதுக்கு மேல போனதுன்னா மாநகராட்சி, அதெல்லாம் நம்ம நினைவு கொள்வோம். 5000 முதல் 30,000 வரை மக்கள் தொகை இருந்தால் அது நகராட்சி. அவங்களுக்கும் இதேதான் 5 வருடங்கள் அவங்களுடைய பதவி காலம். மேல்பார்வை முக்கியமான கருத்துக்கள் பார்க்கிறோம். ஊராட்சி மன்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அளிக்குது. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. வரி வசூலிப்பது ஊராட்சி மன்றத்தினுடைய முக்கிய பணி. கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு 6 முறை கூட்டப்பட வேண்டும். இதை நான் 6 வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிராம ஊராட்சி போன்றே நகராட்சியும் செயல்படுகிறது. இதையும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எளிமையா தெரிஞ்சதுதான். நம்ம கொஞ்சம் வேகமா போவோம். அடுத்தது பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு குறித்து நம்ம 6ஆம் வகுப்புலயே நமக்கு பேரிடர்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்திருந்தால் கூட இதுல சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. அவை அந்த வகுப்புல வரல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மையவட்ட முறை அப்படிங்கிற அடிப்படையில. ஒரு நிமிஷம் இருங்க பிளீஸ். ஓகே, ஒரு விபத்திற்கான காரணங்கள்: அவசரம், கவனக்குறைவு, விழிப்புணர்வு இன்மை, விதிகளை மீறுதல், முறையான பயிற்சியின்மை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாது இருத்தல், கடைசியா வெறுப்பு. இந்த வெறுப்புங்கிறது என்ன? ஒரு என்ன சொல்றது, மற்றவங்க மேல உள்ள வெறுப்புல அல்லது தான் மேல உள்ள வெறுப்புல கொஞ்சம் வாகனத்தை கவனக்குறைவாக இயக்குதல். ஓகே, நம்ம வாழ்க்கையில விபத்துகள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தீ, நீர், வாகனங்கள், மின்சாரம், விஷப்பூச்சிகள், கூர்மையான ஆயுதங்கள், கண்ணாடிகள், இதன் மூலயமாக நிகழ்வதை நாம் தினசரி செய்தித்தாளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அடுத்தது காட்டுத்தீ. இப்ப கூட கோயம்புத்தூர் பகுதியில ஒரு காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை வந்து கவனமாக கையாள வேண்டும். பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். சிலிண்டரை வந்து உடனே க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் லீக்கேஜ் இருந்தா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறக்க வேண்டும். எந்த சுவிட்சையும் ஆன் பண்ணவும் கூடாது, ஆஃப் பண்ணவும் கூடாது. இது ஒரு ஆண்டு மாதிரி வினாவில் வந்திருந்தது. சப்போஸ் கேஸ் லீக் இருந்தா நாம அந்த ஜன்னல் காற்றை திறந்து வைத்து அந்த கசிவை வந்து காற்று நல்லா உள்ள வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஃபேனை போடுறேன்னு சொல்லிட்டு ஓடுற ஃபேனை ஓடாத ஃபேனை ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல ஸ்பார்க் ஆகும். நீங்க ஒவ்வொரு முறை சுவிட்ச் போடும் போதும் ஒரு சின்ன ஸ்பார்க் உருவாகும். நம்ம கேஸ் லைட்டர்ல உருவாகுது இல்லையா, அதே போல ஒரு விஷயம் சுவிட்ச்ல நடக்கும். அதனால அந்த முயற்சியை நம்ம எடுக்கக்கூடாது. அதே போல ஒரு இணைப்புல ஒரு டிவி இருக்கு, இந்த நேரத்துல ஏன் டிவி அப்படின்னு ஆஃப் பண்ணவும் கூடாது. அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறணும். ஓகே. தீ விபத்து ஒருவேளை நிகழ்ந்தால் ஓடக்கூடாது. ஓடினால் எளிதில் தீ பரவும். அதே போல கீழே படுத்து புரள வேண்டும். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். தீ விபத்து நடந்தால் 101 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினுடைய எண்ணது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். குளம் அல்லது ஆற்று குளிப்பதற்கு பெரியவர்களோட போகணும். நீச்சல் தெரிந்தால் மட்டுமே அங்க குளிக்கணும். தனியா போகக்கூடாது. தேங்கி உள்ள குளத்துல இறங்கக்கூடாது. அபாய எல்லைக்கு அப்புறமாக நீச்சல் தெரிந்தவர்களாக இருந்தாலும் செல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம தெரியும். அடுத்தது மின்சார பாதுகாப்பு. இதை பொறுத்தவரையிலையும் மின்சாரங்களையும் மின்சார சுவிட்ச் பட்டன் அதெல்லாம் மின் பொத்தான் சொல்லியிருக்காங்க. கம்பிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஈரமான கையால தொடக்கூடாது. அயன் பாக்ஸ் இத மின்சாதனங்களை மின் இணைப்பில் இருக்கும் போது தொடக்கூடாது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அயன் பாக்ஸ் தொடாம எப்படி அயன் பண்றது? பட் என்னன்னா இப்ப வர அயன் பாக்ஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் இன்சுலேட்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. மேல கவர்லாம். பழைய அயன் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் 2-3 வாட்டி ஷாக் வாங்கியிருக்கேன். ஃபுல்லி மெட்டலா இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் டைட்டா பிடிக்கும் போது அதை உதறி விடுவதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை. ஏன்னா அதிகமான விபத்துக்கள் மின்சாரம் சார்ந்த விபத்துக்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அயன் பாக்ஸ்ல தான் நடக்கும், அடிக்கடி நடக்கும். இப்போ அது குறைஞ்சிருச்சு. இப்போதைக்கு அயன் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகபட்ச தொழில்நுட்பத்தோடு வருகிறது, பாதுகாப்பு விஷயங்களோட வருது. அதே போல மின்மாற்றி, மின் கோபுரங்கள் அதுக்கு பக்கத்துல விளையாடக்கூடாது. மின் கம்பத்தில் ஏறக்கூடாது. மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். சுவிட்ச் போர்டில் வந்து அந்த பிளக் இருக்கும், அதுல வந்து குச்சி போன்ற பொருட்களை நினைக்கக்கூடாது. இது நம்ம நிறைய பேர் பண்றதுதான். வெறும் அந்த ஒரு 15 ரூபா அந்த பிளக் அதை வாங்காம நம்ம குச்சி வச்சு சொருவிக்கிட்டு இருப்போம். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாலையில வந்து நம்ம கவனமா போகணும். வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. கவனக்குறைவினால் அதிக விபத்துக்கள் நேரிடுகிறது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிவப்பு நில், மஞ்சள் கவனி, பச்சை செல், இது நமக்கு தெரியும். அதுல சிகப்பு லைட் போட்டாங்கன்னா நம்ம நிக்கணும்னு அர்த்தம். அந்த சிகப்பு எரிய ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வேகமா போவோம், அந்த கேட்டை இறங்குறதுக்குள்ள போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அது பல நேரங்கள்ல வந்து தர்மசங்கரமா போய் வேகமா போய் அங்க அதை தாண்டவும் முடியாம ஒரு விபத்துகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதனால மஞ்சள் விளக்கு எரிஞ்சதுன்னா கவனிக்கணும். கவனிச்சுட்டு நம்ம புறப்பட தயாராகணும் அல்லது நிறுத்தத்திற்கு தயாராகணும். இந்த 2 தான் மஞ்சள் அப்படிங்கிற அதனுடைய அர்த்தம். விபத்துகளை தவிர்ப்பதற்கு சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். போக்குவரத்து குறியீடுகளை பின்பற்ற வேண்டும். வேகமா போகக்கூடாது. அதே போல சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட் போடணும், தலைக்கவசம். இருக்கை பட்டைனா சீட் பெல்ட், தலைக்கவசம்னா ஹெல்மெட். இதை நம்ம அவசியம் பண்ணணும். பாதசாரிகளுக்கு வந்து 2 தான், சிவப்பு, பச்சை. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். சாலை போக்குவரத்து விலக்கு, டிராபிக் சிக்னல் இல்லாத இடத்துல முதல்ல நாம ரைட் சைடு பார்த்துட்டு திருப்பி லெஃப்ட் சைடு பார்த்துட்டு மீண்டும் வலப்பக்கம் பார்த்துட்டு தான் போகணும். முதல்ல நம்ம ரைட் சைட்ல வண்டி வருதான்னு பார்க்கணும், திருப்பி லெஃப்ட் சைட்ல பார்க்கணும். நம்ம இந்த திருப்பி பார்க்குற நேரத்துல எவனாவது ஒருத்தன் முன்னாடி வந்து நிற்பான். அதனால திருப்பி ரைட் சைட்ல பார்த்துட்டு தான் நம்ம சாலையை கடக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுப்போம். அதே போல சிப்ரா கிராசிங், வரி குறுதுறை போல கருப்பு வெள்ளை கோடுகளோட இருக்கிற இடம் தான் சிப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம வந்து பாதசாரிகள் சாலையை கடப்பதற்கு இந்த இடத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுல நம்ம கவனமா இருப்போம். சென்னையில அண்ணா ஸ்கொயர் அதுக்கு பக்கத்துல போக்குவரத்து பூங்கா இருக்கு. இதை நம்ம
ஞாபகம் வச்சுக்கணும். சென்னையில அண்ணா சதுக்கத்துக்கு பக்கத்துல போக்குவரத்து பூங்கா இருக்கு. இந்த போக்குவரத்து பூங்கான்னா என்னன்னா, அந்த சாலை விதிகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவையான விஷயங்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது, இந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது ஓரளவு தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது விஷப்பூச்சிகள். தோல்ல வந்து அது கடிச்சுன்னா அரிப்பு மற்றும் சிவந்த நிறத்தை ஏற்படுத்தும், வீக்கத்தை ஏற்படுத்தும், தலைவலி, மயக்கம், வாந்தியை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் முதலுதவி அளித்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லணும். அதெல்லாம் நமக்கு தெரியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், புதருக்கு பக்கத்துல போகக்கூடாது, வீட்டுக்கு பக்கத்துல வந்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல நம்ம வந்து கவனம் செலுத்துவோம். அடுத்தது கூர்மையான ஆயுதம், கண்ணாடி பொருட்கள். கூர்மையான ஆயுதம் மற்றும் கண்ணாடி பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். நமக்கு தெரியும், ஏன்னா அது காயங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடமுறை 2. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், அதை பத்தின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மகாபலிபுரம் கடற்கரை கோயில், அதை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மகாபலிபுரத்துல உள்ள கோயில்கள் பத்தி நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம். சமூக அறிவியல் 6ஆம் வகுப்புல வருது. இங்கேயும் ஒரு முறை நம்ம பார்த்துக்கிறோம். மகாபலிபுரத்துல உள்ள கோயில்கள் 3 தலைமுறை பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. இது வந்து 200 ஆண்டுகள், இதை கட்டுறதுக்கு 200 ஆண்டுகள் ஆயிருக்கு. கடற்கரை கோயில், அதே போல அந்த ஒரே கல்லாலான சிலை, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம வந்து அறிவியல் வகுப்புல சமூக அறிவியல் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பார்க்கும்போது அதை நம்ம பார்ப்போம். புனித சார்ஜ் கோட்டை, இது ஒரு ஆண்டு கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. நம்முடைய சட்டமன்றம் இருக்கக்கூடிய பகுதி. இது எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை. தற்போது இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. அங்க தலைமைச் செயலகம் வாடகைக்கு செயல்பட்டு வருகிறது. அந்த கோட்டையில என்ன இருக்குன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில என்ன இருக்குன்னா, அருங்காட்சியகம், தமிழக அரசினுடைய அருங்காட்சியகம், மியூசியம் ஒன்று இருக்கு, தேவாலயம் ஒன்று இருக்கு, தலைமைச் செயலகம் அதுவும் அங்கதான் இருக்கு. சட்டமன்றம், தலைமைச் செயலகம், அருங்காட்சியகம், தேவாலயம், 4 விஷயங்கள் அங்க இருக்கு. அடுத்தது திருவள்ளுவர் உருவ சிலை கன்னியாகுமரி, விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரி தெரியும். 333 அடி உயரம் கொண்டது. அதுல வந்து அந்த உயரம் வந்து திருக்குறள்ல உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அது தஞ்சாவூர் பெரிய கோயில், ராஜராஜ சோழன் கட்டினது. பிரம்மாண்டமான நந்தி, அதை அதனுடைய இதற்கு படம் கொடுத்துருக்காங்க. பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய நந்தி ஒரே கல்லினால் ஆனது. ஆக்சுவலா இந்த சிறப்பு அம்சம் வந்து கோவிலின் கோபுர நிழல் தரையில் விழுவதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே விழுவும். இது வந்து காலங்காலமா மற்றவங்க சொல்றதை கேட்டு சொல்லியிருக்கிறது. கோபுரத்தினுடைய நிழல் தரையில விழுவும். அடுத்து செஞ்சிக்கோட்டை. இந்த கோட்டையை பார்த்துக்கோங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. இன்னைக்கு செஞ்சி தனி டிஸ்ட்ரிக்டா எனக்கு தெரியல. அதே போல அந்த செஞ்சியில வந்து 2 கோட்டைகள் ஒரே இது அடுத்தடுத்து இருக்கு. ராஜா கோட்டை, ராணி கோட்டை, இதை நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து சரணாலயங்கள். சரணாலயம் சாங்சுவரி அப்படின்னா என்னன்னா, விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதிலிருந்து மற்ற மனிதனுடைய செயல்பாடுகளிலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து மனிதர்கள் பயணிப்பதற்கு தடை, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்ற காலங்கள்ல இனப்பெருக்க காலங்கள்ல எல்லாம் அங்க போவதற்கு தடை இருக்கும். மற்ற காலத்துல நம்ம தூரமா நின்று பார்க்க முடியும், அனுமதிக்கப்பட்ட பாதைகள்ல மட்டும். அதே போல தேசிய பூங்காக்கள், அது வந்து காட்டு விலங்குகள் பாதுகாக்கிற இடம். சரணாலயம்ங்கிறது விலங்குகளும் பறவைகளும் அதை பாதுகாக்கிறது. தேசிய பூங்காங்கிறது காட்டு விலங்குகள் காட்டுல, அதனுடைய இயல்பான காட்டுல ஒரு தொடர்ச்சியா காடு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேசிய பூங்கான்னு வரையறுக்க செஞ்சிருப்பாங்க. அடுத்தது உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னா, அங்க வந்து விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், இந்த 3ஐயும் பாதுகாப்பாங்க. இப்ப உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லும்போது, சரணாலயம் அப்படின்னு சொல்லும்போது விலங்குகள், பறவைகள், தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லும்போது காட்டு விலங்குகள் அதனுடைய வாழிட சூழ்நிலையில பாதுகாப்பாங்க. உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லும்போது
விலங்குகள், பறவைகள், கூடுதலாக தாவரங்களையும் அதனுடைய இயல்பான சூழ்நிலையில பாதுகாப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பெட் தேசிய பூங்கா, இதுதான் வந்து ரொம்ப பழமையான பூங்கா. ஆங்கிலத்துல வந்து இந்த பாடம் வரும். அநேகமாக 8ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பெட் தேசிய பூங்கா, இதை நாம நினைவுல வச்சுக்கிறோம். பழமையான பூங்கா. அதே போல அங்க வந்து வங்காள புலிகள் அதிகமாக இருக்கு. அதையும் நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அடுத்தது அந்த வங்காள புலிகளை பாதுகாக்கிறதுக்கு வேற வந்து சுந்தரவனம் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்துல இருக்கு. சுந்தரவனம் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்துல இருக்கு. இதை நாம நினைவுல வச்சுக்கிறோம். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், சுந்தரவனம் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், இது ரெண்டுமே வங்காள புலிகளை பாதுகாப்பதற்காக உள்ளது. ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் தொடர் பாதுகாப்பு முயற்சிகள் காரணமாக இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. அதே போல நீலகிரி உயிர்கோள காப்பகம், இதுல என்னென்ன பாதுகாக்கிறாங்கன்னா சிறுத்தை புலி, வரையாடு, கருஞ்சிறுத்தை. அடுத்தது அங்க உள்ள இயல்பான அந்த தாவரங்கள் அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. இந்த குறிஞ்சி பூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த நீலகிரி உயிர்கோள காப்பகத்துல பாதுகாக்கிறாங்க. இதை நம்ம நினைவில் வச்சுக்கோம். அடுத்தது பறவைகள் பார்க்கணும் அப்படின்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் குறிப்பு எடுத்துக்கோங்க. அவசியம், நிச்சயமாக இந்த பகுதியில் இருந்து ஒரு மதிப்பெண் தாள் 2லேயும் 1. சரி, 3வது படத்துல என்ன குறிப்பு எடுக்கிறதுன்னு கேட்காதீங்க. சமூக அறிவியலை பொறுத்தவரையிலையும் வாஸ்ட் சிலபஸ், டேட்டா அதிகம். திருப்ப திருப்ப வந்தால் கூட இந்த குறிப்புகள் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அந்த காப்பகங்கள் அது சம்பந்தமான குறிப்புகள் எடுத்திருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா இனியாவது உள்ளதை எடுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதுல நம்ம பார்த்துக்கலாம். அதே போல வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டுல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடியது என்னன்னா கூழைக்கடா, ராக்கொக்கு மற்றும் பல வகையான பறவைகள் அங்க இருக்கு. வலசை போதல், அது வந்து என்னன்னா காலநிலை காரணமாக அல்லது இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒரு இலக்குகள் வந்து இடம்பெயர்தல் அப்படின்னா காலநிலை காரணமாக பறவைகள், விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போறது இடம்பெயர்தல். அதே வலசை போதல் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்வதற்காக பறவைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வருவது வந்து இனப்பெருக்கம் செய்வதற்காக வருவது வந்து வலசை போதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். அதே போல திருச்சியில உள்ள விராலிமலையில மயில்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். திருச்சி விராலிமலை. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் உள்ள பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம். இதை நினைவில் வச்சுக்கிறோம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் உள்ள பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம் குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், காசிரங்கா தேசிய பூங்காவில் இருக்கு. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இது ரொம்ப அரிதான விலங்கு, ஆபத்தான விலங்கும் கூட. இவை வந்து காசிரங்கா தேசிய பூங்காவில் இருக்கு. அது அசாம்ல இருக்கு. ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் உலகத்துல உள்ள காண்டாமிருகங்கள்ல 2/3 பங்கு நம்ம அசாம்ல இருக்க காசிரங்கா தேசிய பூங்காவில தான் இருக்கு. அதனுடைய எண்ணிக்கை தற்போது உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்கிறோம். இங்க சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பறவைகளை எங்க பாதுகாக்கப்படுதுன்னு அவ்வளோ டீப்பா நம்ம படிக்க வேண்டாம். ஆனா இயல்பாவே நமக்கு தெரியும். கார்பெட் அப்படிங்கிறது வங்காளப்புலி, காசிரங்கா அப்படிங்கிறது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், நீலகிரி உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது வரையாடு, சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, விராலிமலை சரணாலயம் அப்படிங்கிறது மயில். இது நம்ம அந்த வகுப்புகள்ல இப்போதைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். இதை இன்னொரு முறை படிச்சுக்கிட்டீங்கன்னா எப்போதும் ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டுல 3 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. என்னென்னா நீலகிரி உயிர்கோள காப்பகம், அடுத்தது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், அகத்தியமலை உயிர்கோள காப்பகம். இந்த 3 உயிர்கோள காப்பகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற குறிப்பை நம்ம நினைவில் வச்சுப்போம். அடுத்தது ஆசிய சிங்கங்கள். குஜராத்ல இருக்கக்கூடிய கிர் தேசிய பூங்காவில் ஆசிய சிங்கங்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான பூங்கா. கிர் தேசிய பூங்கா சிங்கத்திற்காக உள்ளது. ஆசிய சிங்கம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கோம்.
ஓகே. இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம அழுத்தமாவே பார்த்துட்டோங்கிறதுனால அடுத்த பகுதிக்கு போவோம். நமக்கு தெரியும் மழை காலத்துல வந்து மாவட்ட ஆட்சியர் எப்ப அறிவிப்பு வரும்னு நம்ம டிவியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். விட்டுட்டாரா, நம்ம அந்த கலெக்டர் விட்டுட்டாங்க, நம்ம கலெக்டர் ஏன் இன்னும் விடல. அதுவும் நான் எங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல வரும். நாங்க அதுக்கப்புறம் தான் அதை முடிவு பண்ண முடியும். குழந்தைங்க ஊர்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இருக்கு. காரணம், மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பு அவங்களுக்கு தான். ஒரு மாவட்ட நிர்வாகம் முறையாகவும் அமைதியாகவும் செயல்படுவதற்கு காரணமானவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அவங்க வந்து நிர்வாக நீதிபதியும் கூட. அதே போல மாவட்ட அலுவலர்கள், மாவட்ட மருத்துவ அலுவலர், காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட வன அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், இவங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு உதவக்கூடிய துணை அலுவலர்கள். அதே போல மாவட்ட ஆட்சியருக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை உதவுகிறது. காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி அவங்க வந்து மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவுக்கு இணங்க பணிபுரிவாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியருக்கு எஸ்பி அவர்கள் மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தகவல்கள் கொடுப்பாங்கிற ஒரு குறிப்பை பார்த்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், ஏற்கனவே நம்ம பார்த்த கிராம பஞ்சாயத்து, நகராட்சி, மாவட்ட வாரியம், இது எல்லாத்தையுமே மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவர். அதே போல இயற்கை பேரிடரின் போது தக்க நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய முழு முடிவுகளை அவங்களால எடுக்க முடியும். 3ஆம் வகுப்பு தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள். நமக்கு தெரியும் முதல்ல வந்து சுதந்திர தினம் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் 15, 1947 ஆகஸ்ட் 15. அதை நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் தேதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. இவங்களை பத்தி என்னென்ன சொல்லலாம்? இவங்களுடைய நூல்வெளியில தான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி தமிழ் பாட வகுப்புல நூல்வெளியில பார்த்திருக்கோம். கூடுதல் தகவல்கள் இங்க கொடுத்திருக்காங்க. கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி, தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம்ங்கிற கிராமத்துல பிறந்தவங்க. 7 வயதுல கவிதை. இதெல்லாம் தமிழ் பாடத்துல கேட்கிற கேள்வி, அது இருந்தாலும் சேர்த்து பார்த்துப்போம். அதே போல அவங்க கவிதைகள் வந்து தேசபக்தி, பாலின சமத்துவம், பெண்களுக்கான அதிகாரம், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், அந்த கவிதைகள்ல இருக்கும். 1904 சுதேசமித்ரன் செய்தித்தாள்ல உதவி ஆசிரியர். 1919 இந்த ஆண்ட வரலாற்றுல நினைவில் வச்சுக்கோங்க. நிறைய முறை இது வரும். 1919 மகாத்மா காந்திய சந்தித்தாங்க. வஉசி, சுப்பிரமணிய சிவா போன்ற தேசிய தலைவர்களோட பணியாற்றினாங்க. இந்த குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாரதிங்கிற பட்டம் அவங்களுக்கு எட்டயபுரம் அரசவையால 11 வயசுல கொடுத்துருக்காங்க. பாரதினா கலைமகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம். பாரதினா கலைமகள் அர்த்தம். அடுத்தது வஉசி அவர்கள் கப்பலுடைய தமிழன், தூத்துக்குடியில பிறந்தவங்க, வழக்குரைஞர், நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்க, சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கியவர். அதே போல அவங்க வள்ளி நாயகம், உலகநாத சிதம்பரம் அப்படிங்கிறதுதான் வஉசின்னு சொல்றோம். சுதேசி நீராவி கப்பல் சேவையை தூத்துக்குடி, கொழும்பு இதுக்கு இடையில அவங்க தொடங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அடுத்து செண்பகராமன் அவர்கள். செண்பகராமன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அவங்களுடைய உயர்கல்வியை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல் உலக போர் தொடங்குவதற்கு முன்னாடி சர்வதேச இந்திய சார்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை நிறுவுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல போரின் போது செண்பகராமன் தன்னுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துறாங்க. பெர்லின்ல இந்திய சுதந்திர குழுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்தது, அதுல அவங்க சேர்ந்திருக்காங்க. இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் செண்பகராமன் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணது திரு செண்பகராமன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்பிரமணிய சிவா அவர்கள் திண்டுக்கல்ல பிறந்தவங்க. நிறைய சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து நிற்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர். ஞானபானு மாத இதில் தொடங்கினவங்க. ராமானுஜ விஜயம், சங்கரா விஜயம் போன்ற பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. ரொம்ப கொடுமையான சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது, வஉசி அவர்களுக்கு வழங்கப்பட்டதை போலவே.
அதே போல பாரதியாரோட நெருக்கமா இருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தியாகி சுப்பிரமணிய சிவாங் மாளிகை அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. அடுத்து திருப்பூர் குமரன் அவர்கள். குறிப்புகள் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கோங்க. தேசபந்து இளைஞர் சங்கம் இதை தொடங்கியவர் யாருன்னா திருப்பூர் குமரன் அவர்கள். குறிப்பெடுத்துக்கோங்க. தேசிய கொடி ஒரு போராட்டத்தின் போது தேசிய கொடியை கீழே விடாம பிடிச்சிட்டு அதனால அடிபட்டு இறக்கும் சூழ்நிலை வந்த கூட விடலைங்கிற அந்த நிகழ்வை வந்து நம்ம பல முறை பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். கொடிகாத்த குமரன் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்றோம். லட்சுமி சாகல் இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளர், இந்திய தேசிய இராணுவம், நேதாஜி அவர்கள் அவங்களுடைய இந்திய தேசிய இராணுவத்துல அதிகாரியாக இருந்தாங்க. இவங்களை கேப்டன் லட்சுமி அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய முழு பெயர் லட்சுமி சாகல். முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கனிம வளங்கள், உலோக கம்பிகள், தாமிரம், காப்பர்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல மிகச்சிறந்த மீன்கத்தி வந்து தாமிரம். டிவியில கணினி, தொலைக்காட்சி, செல்பேசி இது எல்லாத்துலயுமே தாமிரம் பயன்படுத்துறது. ஏசிஎல் எல்லாம் காயில் எல்லாம் வந்து நம்ம வாங்கும்போது அந்த இதை கேட்போம். அதே போல இரும்பு, இரும்பு வந்து முக்கியமான ஒரு தாது. தமிழ்நாட்டின் கஞ்சமலையில இரும்பு தாது கிடைக்குது. இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்தினால் அதை புதுப்பிக்க முடியாது. ஒன்ஸ் இருக்கிற நிலக்கரி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதை திருப்பி எடுக்க முடியாது. ஆனா சூரிய ஆற்றல், காற்றினுடைய சக்தி, காற்று மின்சாரம் போன்றவைகள் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும், புதுப்பிக்க முடியும். ஆனால் இயற்கை வளங்களை பயன்படுத்தினா புதுப்பிக்க முடியாதுங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இதெல்லாம் புதைப்படிவ எரிபொருட்கள். ஏதோ ஒரு காலத்துல ஒரு காடு இருந்திருக்கும். அந்த காடு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அது போல வரும்போது அவை மண்ணுக்குள்ள போய் அது அழுத்தத்தின் காரணமாக அழுத்தப்பட்டு கரிம சிதைவாகி அதன் வழியாக புதைப்படிவ எரிபொருட்களா மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரும்பு, தாமிரம், பாக்சைட் இதெல்லாம் கனிம வளங்கள் தோன்றி எடுக்கிறோம். புதுப்பிக்க இயலாத வளங்கள் 3 வகை: உலோக வளம், அலோக வளம், புதைப்படிவ எரிபொருள் வளங்கள். உலோக வளம், அலோக வளம், புதைப்படிவ எரிபொருள் வளங்கள். இந்த உலோகம், அலோகம் நம்முடைய அறிவியல் வகுப்புல தெளிவாக நடத்தியிருக்காங்க. அடுத்தடுத்த வகுப்புகள்ல நடத்துவாங்க. அதே போல தங்கம் விலை உயர்ந்தது அப்பயே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிலைமை உங்களுக்கு தெரியும். தங்கத்தாதுவில் இருந்தான் தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறாங்க. தங்கம் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு உலோகம். இது செல்போன், தொலைக்காட்சி எல்லாத்துலயுமே இத பயன்படுத்துறாங்க. கடந்த இந்தியா வெற்றி பெற்ற வேர்ல்டு கப் கூட இது போன்ற அந்த செல்போன், நம்முடைய மதர் போர்ட்ஸ் இதுல இருந்து சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை எடுத்து அதுல செஞ்சதுதான் அந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக வச்சுக்கிறோம். அடுத்தது பாக்சைட். பாக்சைடுங்கிறது அலுமினியத்தினுடைய தாது. அது வந்து மின்னணு சாதனங்கள், கட்டுமானம், வாகனங்கள் இதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சேர்வராயன் மலைகள்ல பாக்சைட் படிமம் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம எழுதிக்கிறோம். ஓகே. அடுத்தது துத்தநாகம். துத்தநாகம் வந்து இன்றியமையாத அருந்தனிமம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு குறைந்த அளவு துத்தநாகம் அதிகம். நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான துத்தநாகம் இருக்க முடியாது, குறைந்த அளவு தான் இருக்கும். அதனால இதை வந்து நம்ம வந்து இந்த ரெட் மீட், வெள்ளை இறைச்சி, கடல் உணவு இதுல எல்லாம் வந்து இந்த துத்தநாக சத்து வந்து அதிகமாக இருக்கும். நம்முடைய உடல் வளர்ச்சி இதுக்கு தேவையான முக்கியமான ஒரு தாது எதுன்னா துத்தநாக சத்து அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்தது துத்தநாக ஆக்சைடு. இது வந்து அழகு சாதன பொருட்கள், வண்ணப்பூச்சிகள், ஆடைகள், மின்சாதனங்கள் இதுல பரவலா பயன்படுத்துறாங்க. அடுத்தது பொட்டாசியம். பொட்டாசியத்தினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது விவசாயத்துல 95% பொட்டாசிய உரங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ பொட்டாசியம் சத்து மண்ணுல இல்லைன்னா, அதாவது நம்ம விவசாயம் பண்ற மண்ணில் பொட்டாசியம் சத்து இல்லைன்னா பொட்டாசிய உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தலாம். கிடைக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து 95% விவசாயத்திற்கு தான் பயன்படுத்தப்படுது. மீதி உள்ள 5% வந்து
சோப்பு, வணிக தொழில் தயாரிப்புகள்ல பயன்படுது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஓகே, முக்கியமான கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு முறை பாருங்க. அலுமினியம் வந்து பாக்சைட் தாது. அலுமினியத்தினுடைய தாது வடிவம் வந்து பாக்சைட். அதை நம்ம வச்சுக்கிறோம். துத்தநாகம் இன்றியமையாத அருந்தனிமம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம், குறிப்பிட்டுக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு 6 to 8 வகுப்புகள்ல இல்லாத பாயிண்ட்ஸ். ஏன் இதை நடத்துறோங்கிறதுனுடைய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எதுவுமே 6 to 8 வகுப்பு பாடப்பொருள்கள்ல வரதில்லை. அடுத்தது குழந்தைகளினுடைய பாதுகாப்பு. சிறார் உதவி மைய எண். இது வந்து 10, 9, 8ங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிதாக அந்த எண் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிறார் உதவி மைய எண், சைல்டு வெல்ஃபேருக்காக உள்ள நம்பர், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். இது வந்து 18 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு உதவக்கூடிய ஒரு உதவி மைய எண். 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க அத்தனை பேரும் குழந்தைகளாக தான் சட்டம் கருதுது அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். அதே போல இந்த சிறார் உதவி மைய எண் முதல்ல 1996 தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 98, 99க்கு இடையில இத பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே இந்தியா முழுக்க இந்த சிறார் உதவி மைய எண் கொண்டு வந்தாங்க. அதே போல மே 2013 அகமதாபாத்ல பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்து வந்த 16 குழந்தைகளை வந்து இந்த சைல்டு ஹெல்ப்லைன் மூலயமா மீட்டிருக்காங்க. இந்தியாவில் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் முறைங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது, இது நமக்கு தெரியும். இந்த சிறார் உதவி மையம் வந்து யார் யாருக்காகனா, குழந்தை தொழிலாளர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், தெருக்களில் வாழும் குழந்தைகள், இவங்களுக்காக இந்த சிறார் உதவி மையம் செயல்படுது. ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள், ICTS, இது வந்து இந்திய அரசினுடைய நிதி உதவி திட்டம். இது இளம் குழவி பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது. இந்த குழவி பருவம் நமக்கு தெரியும், ரொம்ப சின்ன குழந்தைகளை குழவி பருவம் அப்படின்னு சொல்லுவோம். குழவி பருவ குழந்தைகள் பராமரிப்புக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள். இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அதே போல தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டங்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கு. குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வுக்கு அவங்களை மீட்டு சிறப்பு பள்ளிகளை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தது குட் டச், பேட் டச், இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து குட் டச்சும் கிடையாது, பேட் டச்சும் கிடையாது, நோ டச், அதாவது யாரும் யாரையும் தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதுல பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் அப்படின்லாம் இல்லாம யாரையும் நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். குடும்ப நண்பர்கள் கட்டித்தருவுதல், நண்பர்களோட கைகோர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து பாதுகாப்பான தொடுதல் அப்படின்னு சொன்னால் கூட பாதுகாப்பற்ற தொடுதல் ஓகே, அதாவது தவறான இடங்கள்ல தொடுறது. ஓகே, இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதுதான். 2 முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் 1860 குழந்தைகளை கடத்தும் நபர்களை தண்டிக்கிறது. குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை திருமணங்களை தடை செய்கிறது. அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அந்த குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான கொள்கைகளை வரவு செய்து அவங்க பாதுகாப்பான சூழல்ல இருப்பதை உறுதி செய்கிறது. 4ஆம் வகுப்பு முதல் பருவம். இதெல்லாம் நம்ம 6ஆம் வகுப்புல நம்ம பார்த்ததனுடைய தொடக்கம் தான். ஆனா இதுல உள்ள கருத்துக்கள் அதுல வர்றதில்லை. இப்போ சேரர்கள் எந்த ஆற்றங்கரையில் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வி, இந்த சேரர்களை பத்தி நம்ம முழுக்க நம்ம 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல படிக்க போறோம். இருந்தாலும் இந்த சேரர்கள் எந்த ஆற்றங்கரையில அவங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல முடியாது. காரணம், இந்த குறிப்பு அங்க இல்லை. சேரர்கள் வந்து பொய்கை ஆற்றங்கரை, சோழர்கள் காவிரி ஆறு நமக்கு தெரியும், பாண்டியர்கள் வைகை ஆறு, அழகர் இன்னைக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பல்லவர்கள் பாலாறு. இதை நம்ம நினைவில் கொள்வோம். அடுத்தது மூவேந்தர்கள்ல முதன்மையானவர்கள் சேரர்கள். இவங்க வந்து பொய்கை ஆற்றங்கரையை மையமா வச்சுக்கிட்டு ஆட்சி செஞ்சாங்க. தலைநகரம் வஞ்சி. சேரநாடு எதுனா ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, இந்த மேற்கு மாவட்டங்கள். கேரளாவும் சேரநாட்டினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிற குறிப்பை பார்க்குறோம். புகழ்பெற்ற அரசர்கள் இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இதில் நம்ம தமிழ் வகுப்புல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். மீண்டும் சமூக அறிவியல் வகுப்பு 6ஆம் வகுப்புலையும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த தகவல்களையும் நம்ம 6ஆம் வகுப்புல பார்த்துருக்கோம். வில்லம்பு இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அந்த வில்லம்பு கொடியின இமயத்துல பறக்க விட்டார், அது வரலையும் படையெடுத்து போய் அப்படிங்கிறது. அதே போல இந்த கனக விஜயர் சேரன் சொக்கூட்டுவனும் இமயம் வரை படையெடுத்து போய் கனக விஜயரை தோற்கடித்தார். அதுக்காக அந்த கண்ணகி கோயில் கல்லை எடுத்துட்டு வந்து கண்ணகி சிலை வடித்து கோயில் கட்டினார் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் பார்க்கிறோம். அடுத்து சோழர்கள் காவிரி ஆற்றங்கரை பட்டினப்பாலையில தமிழ்ல நம்ம பார்த்துருக்கோம். இது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியமான பட்டினப்பாலையில கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோழ நாடு சோறுடைத்து அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. வேழமுடைத்து முத்து இதெல்லாம் அந்தந்த பகுதியை பற்றி சொல்லப்பட்டது. இந்த சோழ நாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருச்சியில ஆரம்பிச்சு அதனுடைய கிழக்கு எல்லையான நாகப்பட்டினம் கடற்கரை வரை வங்காள விரிகுடா வரலையும் அந்த பகுதி அந்த மாவட்டங்கள் அத்தனையும் வரும். மயிலாடுதுறை, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் இது எல்லாமே அந்த சோழ நாட்டுல இருந்தது. பொன்னியின் செல்வன் அந்த ஸ்டார்டிங் சீன் நம்ம பார்த்துருப்போம். கடலூர் பகுதியில நடக்கிற ஒரு காட்சியாக தான் தொடங்கும் அது. அதே போல புகழ்பெற்ற அரசர் யாருன்னா கரிகால் பெருவளத்தான், கரிகார் சோழன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய காலில் ஏற்பட்ட தீப்புண்ணின் விளைவாக பின்னால் கரிகாலன் அப்படின்னு கருகி போன கால் கரிகாலன் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். வெண்ணி வாகை பரந்தரை அப்படிங்கிற போர்க்களத்துல சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடிக்கிறாரு, கல்லணையை கட்டினார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது பாண்டியர்கள். பாண்டிய நாடு முத்துக்கு புகழ் பெற்றது. சங்க காலத்துல மிகவும் புகழ்பெற்ற நகரமாக இருந்தது வந்து மதுரை தான். அதை நம்ம பார்க்கிறோம். 3 தமிழ்ச்சங்கங்கள் வந்து பாண்டிய பேரரசுல கூட்டப்பட்டன. 3வது தமிழ்ச்சங்கம் வந்து தற்போதைய மதுரையில கூட்டப்பட்டது. முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களை சாரும். அதே போல தலையாரங்கானத்து சிறுவென்ற பாண்டியன், பாண்டிய நெடுஞ்செழியன், சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் வந்து புகழ்பெற்றவர்கள். பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து என்ன பண்றாருன்னா தலையானங்கணம்ங்கிற இடத்துல மிச்சம் உள்ள, அதாவது பாண்டியர்கள்ல வந்து மிச்சம் உள்ள சேரர்களையும் சோழர்களையும் குறுநில மன்னர்களுடைய கூட்டுப்படையையும் தலையானங்கானம்ங்கிற இடத்துல தோற்கடித்ததுனால தலையானங்கானத்து சிறுவன்றன் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பெயர். அடுத்த சிலப்பதிகாரம். அதுல உள்ள முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி, பாண்டியர்களினுடைய நிர்வாக முறையை பற்றி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி அதுல எழுதியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய துறைமுகம் கொற்கை, ஆறு வைகை, தலைநகரம் மதுரை, சின்னம் 2 மீன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இது தமிழ்ல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். மதுரையில வந்து நாளங்காடி, நாள்னா டே, பகல் நேர கடை. அதே போல அல்லங்காடி, அல்லுன்னா நம்ம தமிழ்ல பார்த்துருக்கோம். இந்த ஒரு விஷயம் பகல் அல்லாத பொழுது அத இரவுன்னு சொல்லாம அல்லங்காடி, இப்ப நம்ம அகிரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அழுத்திணை, அதே போல அல்லங்காடி அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேர கடையில அல்லங்காடின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது பல்லவர்கள். காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு பாலாற்று பகுதியில் ஆட்சி செய்தவர்கள். இது வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்றோம். அதே போல முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் வந்து சிவஸ்கந்த வர்ம பல்லவன். இவர் வந்து தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்தவர். அந்த காலத்துல சிறந்த பல்லவ மன்னர்கள் யாருன்னா இந்த ஒருங்கிணைத்து ஆட்சி செய்த சிவஸ்கந்த வர்ம பல்லவன், விஷ்ணுகோபன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பிற்காலத்துல மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இவங்கெல்லாம் வந்து சிறந்த அரசர்கள். இந்த பிற்கால பல்லவ மரபுல தான் இந்த மகாபலிபுரம்லாம் வருது. மகேந்திரவர்மன் மகன் நரசிம்மவர்மன் மிகப்பெரிய புகழுடைய சிறப்பு பெற்றவர். அவர் வந்து மல்யுத்த வீரர், அதனால மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பட்டம். இவரது வீரத்தை போற்றும் விதமாகத்தான் அந்த துறைமுக நகரம் மாமல்லபுரம் நகரம் கட்டப்பட்டது. இவங்களுடைய 6 பாலாறு, துறைமுகம் மகாபலிபுரம், தலைநகரம் காஞ்சிபுரம், சின்னம் நந்தி. இவங்களுடைய கொடி நந்தி கொடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது குறுநில மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த வகுப்பு இந்த பகுதியெல்லாம் நம்ம சமூக அறிவியல் 6ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம். கோன், வேந்தன், கொற்றவன், இறை இதெல்லாம் அரசர்களுக்குரிய பெயர். ஒவ்வொரு அரசுக்கும் தனி கொடி, சின்னம்,
செங்கோல், வாள், பறை, வெண்கொற்ற குடை இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். விருந்தோம்பல் பண்பு முக்கிய இடம். அதுல வந்து காக்கை பாரினியார் வந்து அந்த விருந்தோம்பல் பண்பு வந்து முக்கியமான கடமையாக தமிழர்கள்ட்ட இருந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதே போல பொருளாதார நிலை, நெல், கரும்பு இதெல்லாம் முக்கிய பயிர்கள். வரகு, திணை, சாமை இதெல்லாம் பயிரிட்டாங்க. சில இந்த பாடல் நமக்கு தெரியும், வரப்பு உயர நீர் உயரும், இதெல்லாம் அவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. பெண்கள் வந்து சமுதாயத்துல உயர் மதிப்பு பெற்றிருந்தாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு தர மனம்தான் அங்கு காணப்பட்டது. பெண்கள் ஆண்களுக்கு இணையான வீரத்தை பெற்றிருந்தார். இதெல்லாம் சங்க காலம்ங்கிறத நினைவுல வச்சுக்கிறோம். சங்க காலத்திலேயே அப்படிங்கிறதையும் நினைவுல வச்சுக்கிறோம். முதல் நாள் போர்க்களத்தில் ஒரு பெண் தந்தையையும் இழந்து, இரண்டாவது நாள் கணவனையும் இழந்து, அதன் பிறகு மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை புறநானூற்றில் நம்ம பார்க்கிறோம். முரத்தால் அடித்த புலிய வந்து முரத்தால் அடித்து விரட்டிய செய்தி புறநானூறுல இருக்கு. அதே போல கார்த்திகை, திருவாதிரை, அறுவடை திருவிழா இதெல்லாம் முக்கியமானது. இந்திர விழா, பூம்புகார் நகரத்துல இந்திர விழா கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாளையில உருதுரங்கனார் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐவகை நில அமைப்பு, பயனற்ற நிலத்தின் பெயர் வந்து தரிசு நிலம். அதே போல பூமியை நாம வந்து ஆக்சிஜன், அதாவது உயிர்கள் வாழக்கூடிய தட்பவெப்பநிலை, உயிர்வலி இதெல்லாம் இருக்கிறதுனால உயிர்கோளம்னு சொல்றோம். 3 அடிப்படை கூறுகள், நிலம், நீர், காற்று, இது 3 இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். இயற்கையினுடைய அடிப்படை கூறுகள் 5 பஞ்சபூதம்னு நம்ம சொல்லுவோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது இயற்கையின் 5 அடிப்படை கூறுகள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். நிலத்தின் இயற்கை கூறுகள் அடிப்படையானது எதுன்னா மலை, காடு, சமவெளி, கடற்கரை பகுதி, வறண்ட நிலம், இந்த பகுதிகளை நாம நினைவில் கொள்றோம். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதனுடைய தோற்றங்கள் வந்து இயற்கையா நிகழ்ந்ததாக இருக்கும். இதுதான் அடிப்படை. மலை, காடு, இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்லை. அதே நேரத்துல ஒரு பள்ளத்தாக்கா இருந்ததுன்னா அங்க ஒரு ஆறு ஓடினாதான் அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். இப்படி ஏதோ ஒண்ணு இந்த அடிப்படை விஷயங்கள்ல ஏதேனும் மாற்றங்கள் நடந்து இயற்கை தோற்றங்கள் சில இது உருவானது இருக்கும். இதெல்லாம் மூலாதாரமான அடிப்படையான இயற்கை அமைப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதுல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதெல்லாம் நிலையானவை. குறிஞ்சியோ முல்லையோ, அதாவது மலையும் காடும் வறண்ட பின் உருவாகக்கூடிய நிலைதான் பாலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சி, அதனுடைய கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் இதை நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஏன்னா இது நீண்ட பகுதியா இருக்கு. உங்களுக்கு நேரம் இருந்தால் அதுல கவனம் செலுத்துங்க. அதுல இருந்து 1 மதிப்பெண் தான் இருக்கு, 2 மதிப்பெண் தான் இருக்குங்கும் போது நேரம் இருந்தால் அதுல கவனம் செலுத்துங்க. ஏன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. அடுத்தது குறிஞ்சி மலர், மேற்கு தொடர்ச்சி மலை, ஜூலை டு செப்டம்பர்ல இது பூக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். காடுகளை முல்லைன்னு நம்ம சொல்றோம். இது வந்து செம்மண் இருப்பதனால செம்புலம், இந்த நம்ம செம்புல பெயர் நீர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இலக்கியத்துல சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். செம்புலம்னு சொல்றது முல்லை நிலத்தை தான் சொல்றாங்க. அதனுடைய தலைவன் வந்து திருமால். அதனுடைய மக்கள் பெயர்கள், விலங்குகள், இசைக்கருவி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிறோம். அலையாத்தி காடு, பிச்சாவரம், தமிழ்நாட்டுல கடலூர் பக்கத்துல, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பிச்சாவரம்ங்கிற ஊரு. இங்க சதுப்பு நில காடுகள் இருக்கு. அலையாத்தி காடுகள், அலைய ஆற்றக்கூடிய, ஆத்துப்படுத்தும் தன்மை கொண்ட காடுகள். இதுதான் இரண்டாவது மிகப்பெரியது. சுந்தர்பன், அடுத்தது இந்த பிச்சாவரம், அதே போல முத்துப்பேட்டை பகுதியில இருக்கக்கூடிய அலையாட்சி காடுகள். இப்படி நிறைய அலையாட்சி காடுகள் இருக்கு, சின்ன சின்ன காடுகளாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது மருதம், வயல், அதனுடைய இறைவன் இந்திரன், மக்கள் மலர் கொடுத்துருக்காங்க. காஞ்சி, மருதம், குவளை, தாமரை, இதெல்லாம் வந்து மருத நிலத்திற்கான மலர். அடுத்தது பறவைகள் வந்து எருமை, நாரை. இந்த வயலை வந்து நீங்க ஒரு காட்சி படுத்திட்டீங்கன்னா அது என்னென்ன இருக்கும், ஒரு வயல் இருக்குன்னா பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குளம்னாலே இயல்பா தாமரை மலர் இருக்கும். ஒரு மருத நிலத்துக்கு மருத மரம்,
அதையும் நம்ம எளிதாக கொண்டு வர முடியும். குவளை, திருக்குவளை அப்படின்னு ஒரு ஊர் பகுதி இருக்கு. அதெல்லாம் வயல் நிறைந்த பகுதி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல காஞ்சி, அதுவும் வந்து மருத நிலத்திற்குரிய கருப்பொருள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இசைக்கருவி எல்லாமே முல்லையால், மருதையால், குறிஞ்சியால் இப்படிதான் வரும். அதை பார்த்துக்கிறோம். மருதத்திற்கு உரிய கடவுள் இந்திரன், உழவர்கள், தாமரை. அதே போல வயல்ல வந்து எருமை இருக்கும், நாரை வந்து நம்ம வயல் பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். அது போல மருத நில மண் வந்து வண்டல் மண், செம்மண் ரெண்டும் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். கல்லணை, இதை பத்தி நிறைய முறை நம்ம பார்த்திருக்கோம். உயரம் வந்து 18 அடி. இந்த நேர்த்த உலக அளவுல 4வது இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நெய்தல் நிலம் உலகத்திலே ரொம்ப புவியினுடைய பெரும் நிலப்பரப்புல பரவி இருக்கக்கூடிய உப்புநீர் தொகுதி தான் கடல். புவியின் பெருநிலப்பரப்பில் பரவி இருக்கக்கூடிய உப்புநீர் தொகுதி கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் அப்படின்னு சொல்றோம். வருணன், ஆக்சுவலா நெய்தலுக்கு வந்து மழை கடவுள் தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பரதவர், மீன்பிடித்தல், மலர் வந்து செங்காந்தல், புன்னை மரம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். விலங்கு வந்து மீன், கடற்காகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இசைக்கருவி இளரியாழ், இது மட்டும் மாறுது, இளரியாழ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெய்தல் நில மண் வந்து உவர் மண் அப்படிங்கிறத நாம குறிப்பெடுத்துக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரை பற்றி குறிப்பு கொடுத்துருக்காங்க. உலகத்தின் மிக நீளமான 2வது கடற்கரை. வங்காள விரிகுடாவை ஒட்டி புனித சார்ஜ் கோட்டைக்கு பக்கத்துல பட்டினப்பாக்கம் வரலையும் இருக்கும். 13 கிலோமீட்டர். அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகத்துல நீளமான கடற்கரை. நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல அந்த மியாமி கடற்கரையை காட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த பெருசு எதுன்னா நம்மளுடைய சென்னை மெரினா கடற்கரை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாலை. ஏற்கனவே நம்ம பார்த்தது போல வறட்சியை நோக்கி செல்லக்கூடிய குறிஞ்சியும் முல்லையும் பாலை நிலமா மாறுது. அதனாலதான் மணற்பாங்கான மலைகள், மணற்பாங்கான காடுகள். அது என்ன காடுகள் அப்படின்னு சொல்றோம், அது எப்படி வறண்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடுகள் வறண்டு போகும்போது அங்கே அதிகபட்ச வறட்சியை தாக்கு பிடிக்கக்கூடிய தாவரங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும். பேரீச்சை, அந்த சப்பாத்தி கள்ளி உள்ளிட்ட தாவரங்கள் மட்டுமே அங்க வளர முடியும். அதனுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு அங்க வாழும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து கொற்றவை கடவுள், பெண் கடவுள் தான், போருக்கு உரிய கடவுள். அங்க வந்து கள்ளி, இழுப்பை, இதெல்லாம் மரம், மலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விலங்குகள் புலி, யானை, கழுகு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாலை, யாழ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல அந்த தொழில் வந்து ஆணிரை கவர்தல், அதாவது ஆடு மாடுகளை போய் இன்னொரு பகுதியிலிருந்து கவர்ந்து வருதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். மாநகராட்சி மற்றும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி. ஓகே, நகராட்சியினுடைய அமைப்பு. நகராட்சி அப்படிங்கிறது 50,000 1 லட்சம் மக்கள் வாழக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 500 முதல் வாழக்கூடியது வந்து கிராம ஊராட்சி. நகராட்சிங்கிறது 50,000 முதல் 1 லட்சம் வரை. நகராட்சியினுடைய தலைவர் வந்து நகராட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவங்களுடைய பணிக்காலம் 5 ஆண்டுகள். நகராட்சி உறுப்பினர்கள்ல ஒருத்தர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இத ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய பணிகள் எல்லாமே ஒண்ணுதான். கிராம ஊராட்சிக்கு என்ன பணிகளோ அது அப்படியே தான் நம்ம நகராட்சிக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கூடுதலாக அங்காடியை பராமரித்தல், சந்தை இருக்கு இல்லையா, அதை பராமரிக்கிறது அவங்களுடைய கூடுதல் பணியா இருக்குங்கிறத பார்க்கிறோம். அதே போல அவங்களுக்கு வேற என்ன வரிகள் கிடைக்குது, அதாவது வருவாய் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நிதிகள், மக்கள் செலுத்தக்கூடிய வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, இதுவரையிலையும் நம்ம கிராம ஊராட்சியில நம்ம வாங்குவோம். அது இல்லாம நகராட்சியை பொறுத்தவரையிலும் கடை வரி, சாலை வரி, கழிவுநீர் அகற்றல் வரி, இது எல்லாம் வந்து நகராட்சிக்கான வரி வருவாய் அப்படிங்கிறத பார்க்கணும். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னா ரிப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் நம்ம சென்னையினுடைய மாநகராட்சி பில்டிங் பேர் வந்து ரிப்பன் பில்டிங் அப்படின்னு சொல்றோம். உள்ளாட்சி அமைப்புக்கு முதல்ல ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதை பண்ணவர் வந்து ரிப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அடுத்தது நகராட்சி தவிர உள்ளாட்சியின் கீழே வரக்கூடியது எது எது? டவுன்ஷிப், கண்டோன்மெண்ட், இதெல்லாம் வந்து நகராட்சி தவிர உள்ளாட்சி அமைப்பின் கீழே வரக்கூடியது. டவுன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு அல்லது ஒரு மத்திய அரசினுடைய குறிப்பிட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு அணு உலை இருக்கு அப்படின்னா அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு டவுன்ஷிப் இருக்கும். இப்போ கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கு, அங்க ஒரு டவுன்ஷிப் இருக்கும். திருநெல்வேலி பக்கம் ஏதோ ஒரு டவுன்ஷிப் இருக்கு. அதே போல அந்த அணு உலை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு டவுன்ஷிப் இருக்கும். அந்த பகுதிகளில் பணியாற்றவங்களுக்கு உள்ள சில கூடுதல் வசதிகளோட கூடுதல் கட்டுப்பாடுகளோட அந்த பகுதி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவும் உள்ளாட்சி அமைப்பின் கீழே தான் வரும். அடுத்தது கண்டோன்மெண்ட், இராணுவ கட்டுப்பாட்டு வலயங்கள். இது முழுக்க வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடியது குன்னூர், பரங்கிமலை போன்ற பகுதிகள் அப்படிங்கிறத பார்க்கணும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு நமக்கு தெரியும். மாநகராட்சி இது பெரியது, நகராட்சி அதுக்கு அடுத்தது பேரூராட்சி. கிராமப்புற ஊராட்சியை பொறுத்தவரையும் அடிப்படை அலகு கிராம ஊராட்சி, 3வது வரிசை எண் 3ல இருக்கு இல்லையா, கிராம ஊராட்சி. அதுக்கு மேல கிராம ஊராட்சிகள் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் அது எல்லாம் சேர்ந்தது மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஊராட்சி ஒன்றியம் எல்லாம் சேர்ந்துன்னா இதற்கு ஒரு பிரதிநிதிகளை மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, சேலம் இதெல்லாம் மாநகராட்சிகள். 1957 பல்வந்தரா ராய் மேத்தா குழு அதன் மூலயமா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை 1978 அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள் இருக்கு. இதுல சென்னை மாநகராட்சி மிகவும் பழமையானது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 21 மாநகராட்சிகளுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதை மனப்பாடம் பண்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. ஜஸ்ட் எழுதுறதுக்கு குறிப்பெடுத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதை பார்த்துக்கோங்க. இதுல இருந்து வினாக்கள் அதிகபட்சம் வந்து மிக பழமையான மாநகராட்சி எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சென்னை. இதை மட்டும் நம்ம குறிப்பிட்டுக்கிறோம். மாநகராட்சியினுடைய பணிகள் என்னன்னா அதேதான். கூடுதலாக பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல், இது நகராட்சிக்கும் பொருந்தும். இந்த பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் வந்து நகராட்சிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அஸ் யூஷுவல் மாநகராட்சிக்கும் நம்ம தொழில் வரி, சொத்து வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, சாலை வரி இதன் மூலயமாக வருவாய் கிடைக்குது. மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாநகராட்சி நகராட்சிக்கு அடுத்து பேரூராட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. மக்கள் நேரடியாக இதனுடைய தலைவரையும் வார்டு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. மேயரை வந்து உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பேரூராட்சி தலைவரை யாருன்னா மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. பேரூராட்சியிலையும் வார்டு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. கிராம ஊராட்சியில மட்டும்தான் நேரடியா பிரசிடென்ட்டுக்கான வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மற்றபடி மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அந்த அதுக்கெல்லாம் வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் சேர்ந்து அதனுடைய தலைவரை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஊராட்சி ஒன்றியத்திற்கான தலைவரையோ அல்லது பேரூராட்சிக்கான தலைவரையோ மாநகராட்சிக்கான தலைவரையோ நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. அவங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த குறிப்புகள்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டின் மிக பழமையான மாநகராட்சி சென்னை. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 2ஆம் பருவத்தை முடிச்சிருவோம். பேகன் திண்டுக்கல் பழனி மலையை ஆட்சி செய்தவர். அந்த மலையில தான் அந்த மயிலுக்கு வந்து குளிருது அப்படின்ட்டு போர்வையை போத்தினார் அப்படிங்கிற குறிப்பை நம்ம பார்க்குறோம். அதே போல பாரிவள்ளல் பரம்பு நாட்டை ஆட்சி செய்தார். இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து கேரளாவோட பாலக்காடு வரலே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் வந்து அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தாருங்கிற விஷயத்த பார்க்குறோம். மூவேந்தர்கள் வந்து பாரிய சேர்ந்து 3 அரசர்களை, சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர் சேர்ந்து பாரியோட முற்றுகையிட்டு போர் செஞ்சாங்க. அவர் வெளியில வருவார்னு நினைப்பாங்க. ஆனா
அந்த பாரி அதை சமாளிச்சுட்டு அவங்கள தாக்கு பிடிச்சார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அதியமான் தருமபுரியில இருக்கக்கூடிய தகடூர் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்தவர். அவருக்கு வந்து அரிய நெல்லிக்கனி கிடைக்குது. இவர் வந்து அதை வந்து ஔவையாருக்கு கொடுத்தாங்க. சகாவரம் பெற்ற வரம் தரக்கூடிய அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் குறிப்புகளை. அடுத்தது வல்வில் ஓரி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை. இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையின் ஒரு பகுதி. வல்வில் அப்படின்னா வலிமையான வில்லை உடையவன் அப்படின்னு அர்த்தம், சிறந்த வில்லாளர் அவரு. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல உள்ள விஷயங்கள் வந்து ஒரு கவனத்துல நம்ம செலுத்த வேண்டியதில்லை. அடுத்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு. ஓகே, மேப்பை பொறுத்தவரையிலையும் டெட்ல மேப்ல இருந்து கேள்வி வராது சார், ஏன்னா மேப் குறிக்க சொல்ல போறாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஜலசந்திய வளைகுடாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அல்லது தமிழ்நாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய கடலினுடைய பெயர் என்ன, கேரளாவிற்கு எல்லையாக அமைந்துள்ள கடலினுடைய பெயர் என்ன, இப்படிதான் மேப்ல இருந்து கேள்விகள் வரும். சென்ற முறை எங்களுக்கு வந்து ஐரோப்பாவில் உள்ள ஒரு நிலப்பகுதியிலிருந்து ஒரு மேப்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருந்தது, ஒரு குறிப்பை சொல்லிடுறேன். ஸோ மேப்பும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு இந்தியாவினுடைய 10வது மிகப்பெரிய மாநிலம். குறிப்பெடுத்துக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்திருக்கு, 10வது மிகப்பெரிய மாநிலம். எல்லைகள் நமக்கு தெரியும். வடக்கு ஆந்திரா, வடமேற்குல கர்நாடகா, தெற்கில் இந்திய பெருங்கடல், மேற்கே கேரளா, கிழக்கில் வங்காள விரிகுடா. தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையில சென்னைக்கு பக்கத்துல பழவேற்காடு ஏரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தற்போது 38 மாவட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல சென்னை மாகாணம், மெட்ராஸ், இது எல்லாம் சேர்ந்து ஆங்கில ஆட்சியின் போது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, லட்சத்தீவு எல்லாத்தையும் உள்ளடக்கிய சென்னை மாகாணம் மெட்ராஸ் இருந்தது. முதல்ல 1953 தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் ஆந்திர பிரதேசமா உருவாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1956 மலையாளம், கன்னட மொழிகள் பேசப்படும் பகுதிகள் கேரளா, மைசூர்னு பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு எஞ்சிய பகுதி தான் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல 4 வகை இயற்கை அமைப்பு இருக்கு. என்னன்னா மலைகள், பீடபூமி, சமவெளி, கடற்கரை. மலைகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும் 2 வகை தொடர்ச்சி மலைகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த 2 வகை மலைகளையும் கொண்ட ஒரே இந்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இவ்விரு மலைத்தொடர்களும் தமிழ்நாட்டுல நீலகிரி மலைத்தொடர்ல சந்திக்கின்றன. நீலகிரியில மிகப்பெரிய சிகரம் தொட்டபெட்டா இருக்கு. அதே போல நம்ம பார்க்கிறோம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த சென்னை பகுதியிலிருந்து நம்ம வரும்போது, ட்ரெயின்ல வரும்போது, பஸ்ல வரும்போது அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்க முடியும். அது வந்து நீலகிரியில மேற்கு தொடர்ச்சி மலையோட இணையுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம மேப்ல பார்த்துக்கிறோம். ஏற்கனவே பார்த்தது போல முதுமலை வனவிலங்கு சரணாலயம், ஆனைமலை இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், தேசிய பூங்கா, இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி மலர்கள் 18 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும், பல முறை பார்த்தாச்சு. அடுத்தது பீடபூமி. கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி தான் பீடபூமி. இதுல என்னென்ன பகுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா பாராமகால் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. 3 பீடபூமிகள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மேப்ல கொடுக்கல. பாராமகால் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, 3 பீடபூமிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த பீடபூமிகளுக்கு இடையில சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்கு. சென்னிமலை வந்து இந்த குன்றுகள்ல, சிறிய மலை குன்றுகள்ல ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல கடல் மட்டத்திலிருந்து சற்றே உயர்ந்த சமமான நிலப்பரப்பு வந்து சமவெளி. தமிழ்நாட்டுல சமவெளி பகுதியில் வந்து ஆற்று சமவெளி, கடற்கரை சமவெளின்னு 2ஆ பிரிக்க முடியும். ஆற்று சமவெளி எதுனா பாலாறு, செய்யாறு, தென்மண்ணை ஆறு, வெள்ளாறு, இது எல்லாம் சேர்ந்து வடக்கு சமவெளி ஆற்று சமவெளியை உருவாக்குது. மத்திய ஆற்று சமவெளியில வந்து காவிரி, அது கிளையாறுகள், அது சேர்ந்து மத்திய ஆற்று சமவெளியை உருவாக்குது. வைகை, தாமிரபரணி தெற்கு ஆற்று சமவெளியை உருவாக்குது. செய்யாறுங்கிறது பாலாற்றின் ஒரு கிளையாறு, பருவகால ஆறு வந்து இது
இது வந்து வழக்கமா ஓடுகிற ஆறு இல்ல, பருவ காலத்துல மட்டும் ஓடக்கூடிய ஆறு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடற்கரை சமவெளி. ஒரு மிக நீண்ட கடற்கரை, நமக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு நீண்ட கடற்கரை இருக்கு. இதை தமிழக கடற்கரை சமவெளின்னு சொல்லுவோம். அடுத்தது சோழ மண்டல கடற்கரை சமவெளி, கோரமண்டல், சோழமண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கடற்கரைகள். இந்தியாவிலேயே 3வது நீளமான கடற்கரை பகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை. இதுல முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. பாம்பன் தீவு மன்னார் வளைகுடாவையும் பாக் நீர் சந்தியையும் பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாம்பன் தீவு ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மேப்ல நான் இப்போ விசிபிள் ஆகுதான்னு பார்க்குறேன். இந்த பகுதி இதைத்தான் நம்ம பாம்பன்னு சொல்றோம். இந்த பாம்பன் பகுதி அதுக்கு மேல இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பாக் நீர் சந்தி ரெண்டையும் பிரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதியில் 14 மாவட்டங்கள் இருக்கு. மெரினா கடற்கரை தான் உலகத்திலேயே 2வது நீளமான நகர்ப்புற கடற்கரை. நம்ம பார்த்துருக்கோம். 2வது நீளமான நகர்ப்புற கடற்கரையை தான் நம்ம பீச்சுன்னு சொல்றோம். மியாமி கடற்கரை உலகிலேயே மிகப்பெரிய கடற்கரை. 2வது நீளமான கடற்கரை வந்து மெரினா. அதே போல மற்ற குறிப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். மெரினா கடற்கரைக்கு அடுத்தது 2வது நீளமான கடற்கரை வந்து வெள்ளி கடற்கரை. இது எங்க இருக்குன்னா கடலூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சில்வர் பீச். அடுத்தது இந்தியாவின் முதல் கடற்பாலம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் 1914. முக்கியமான அருவிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம மே மாசம் எல்லாரும் டூர்ல இருப்பீங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. தலையாறு, குற்றாலம், இதெல்லாம் சொல்ல வேண்டியதுல. சுருளி ஃபால்ஸ் தேனி மாவட்டம், வட்டப்பாறை கன்னியாகுமரி, ஒகேனக்கல் தருமபுரி, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நம்ம பார்த்தது தெரிஞ்சதுதான். தலையாறு அருவி தேனி மாவட்டம் உயரமான அருவிகள்ல முதன்மையானது. இந்த குறிப்பை நம்ம பார்த்துக்கிறோம். தலையாறு அருவி தான் இந்தியாவிலேயே 6வது உயரமான அருவி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, தமிழ்நாட்டின் காலநிலை. இந்த திருச்சியில உள்ள மலைக்கோட்டை செங்குத்தான பாறை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதை நினைவில் வச்சுப்போம். ஓகே, இன்றைய வகுப்புக்கு ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் நன்றி.